நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். புல் சூப்பர் ஸ்மார்ட் EX Plus ST76 இந்த மிஷினை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். சார், உலக அதிசயங்கள் 7, நம்ம புல் சூப்பர் ஸ்மார்ட்டில் 8 அதிசயங்கள் பண்ணியிருக்காங்க. வாங்க என்ன நம்ம பார்க்கலாம். நம்பர் 1 ஃப்ரண்ட் பக்கெட் கெப்பாசிட்டி, நம்பர் 2 லோடிங் லிஃப்டிங் ஹைட், நம்பர் 3 ரேடியேட்டர், நம்பர் 4 கிர்லோஸ்கர் இன்ஜின், நம்பர் 5 ஹைட்ராலிக் பம்ப், நம்பர் 6 கேரேஜ் கிங் போஸ்ட், நம்பர் 7 ஸ்கொயர் கட் பக்கெட், நம்பர் 8 ஹோப்ஸ் அண்ட் ரோப்ஸ் கேபின். வாங்க இதை பற்றின டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு விவரங்கள் சொல்கிறேன். EX Plusல நம்பர் 1 அதிசயம், முதல் அதிசயம் ஃப்ரண்ட் பக்கெட் கெப்பாசிட்டி 1.26 கியூபிக் மீட்டர் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம். இது மற்ற பேக்கல் ஓடுற காட்டிலும் பெரியது. இரண்டாவது அதிசயம் நம்ம புல் சூப்பர் ஸ்மார்ட் EX Plusல ஃப்ரண்ட் லோடிங் லிஃப்டிங் ஹைட் பாருங்க. அப்பா பாருங்க, லிஃப்டிங் ஹைட் நம்மளோட இரண்டாவது அதிசயம் 10 ஃபீட், 10 அடி வரைக்கும் நீங்க மண்ணு கொட்டலாம். லாரியில நீங்க டிப்பருக்கு லோடு போடுறது எல்லாமே உயரமான ஹைட்டு, பெரிய அளவில் உங்களுக்கு உதவிகரமா இருக்கும். ஸோ ரெண்டாவது அதிசயம் லோடர் லிஃப்டிங் ஹைட். சார், இப்போ நம்ம புல் மிஷின்ல மூணாவது அதிசயமா நம்ம சொன்னது ஜெர்மன் தொழில்நுட்பத்தில் SPS டெக்னாலஜியில் இந்த ரேடியேட்டரை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. புல் மிஷின்ல இருந்து 3 வகையான கூலன் ப்ராசஸ் நடக்குது இந்த ரேடியேட்டரில். சார், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஆயில் கூலர், இந்த பக்கம் ஹைட்ராலிக் ஆயிலை கூல் பண்ணுது, நடுவில் இன்ஜின் கூலண்ட் ஆயிலை கூல் பண்ணுது, இந்த பக்கம் டிரான்ஸ்மிஷன் ஆயிலை கூல் பண்ணுது. ஸோ 3 வகையான ப்ராசஸும் ஒரே ரேடியேட்டரில் நடக்குது. ஸோ இதோட கூலிங் பவர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 8 மணி நேரம் இந்த மிஷின் ரன் ஆகிக்கிட்டு இருக்க பட்சத்தில் வித் ரன்னிங்கில் 8 மணி நேரம் கண்டினியூ ஓடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம கண்ணத்தை வச்சு நம்ம இதில் வச்சு பார்த்தாலும் தாங்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த ஹீட் நம்ம ஃபீல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு கூலிங்கோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ SPS டெக்னாலஜின்னு ஒன்று இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். SPS டெக்னாலஜிங்கிறது சைடு பை சைடு கோர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைடில் இந்த சைடில் ஒரு கோர், அடுத்த ஒரு கோர், அடுத்த ஒரு கோர், முன்னும் பின்னும் இல்லாமல் சைடு பை சைடாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதனால உங்களுக்கு டஸ்ட் அடிக்கக்கூடிய வேலைகள் எதுவுமே கிடையாது. ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும். முக்கியமாக ஏன்னா ஒரு ரேடியேட்டர் அடைச்சிக்கிருச்சு அப்படின்னா, டஸ்ட்டில் ஓடும்போது அடைச்சிக்கிருச்சுன்னா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஏர் ஓஸோ ஏதோ ஒரு இடத்துல ஏர் பாயிண்ட் நீங்கள் தேடணும். நம்ம புல் மிஷினில் நீங்கள் தேட வேண்டாம். ஜஸ்ட் ஒரு பெயிண்ட் அடிக்கிற ப்ரெஸ் இருந்தால் போதும். வண்டியை ரன்னிங்கில் வச்சுக்கிட்டு ப்ரெஸ் வச்சு லைட்டாக இப்படி பண்ணினீங்கன்னா எல்லா தூசியும் கிளியர் ஆயிரும். ஸோ கூலிங் பெர்ஃபார்மன்ஸ் 100% நல்ல கூலிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ ஜெர்மன் டெக்னாலஜியில் இந்த ஒரு தரம் வாய்ந்த ரேடியேட்டர் நம்ம மிஷினில் எத்தனாவது? 3வது அதிசயம். ஸ்மார்ட்ல 4வது அதிசயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கிர்லோஸ்கர் இன்ஜின். ஸோ கிர்லோஸ்கர் இன்ஜின் 4R 1190 இன்ஜின் 4760 cc நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின்ல பாத்தீங்கன்னா நோ டர்போ சார்ஜர், நோ டென்ஷன். பாத்தீங்கன்னா நம்மளோட இன்ஜின் 1300 RPMல 300 நியூட்டன் மீட்டர் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுது. அது போக ஸ்பெசிஃபிக்கா புல் இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, கிர்லோஸ்கர் இன்ஜின் வித் APM டெக்னாலஜி. இந்த APM டெக்னாலஜி நீங்க எங்கேயுமே கேட்டிருக்க முடியாத பேர், கேள்விப்பட்டிருக்க முடியாது. ஸோ APM டெக்னாலஜிங்கிறது ஆட்டோ பவர் மேனேஜ்மெண்ட். ஸோ இன்ஜின் வித் புல்லோடைய APM டெக்னாலஜி, இந்த ரெண்டும் சேர்ந்துருக்கனால என்ன பெனிஃபிட் கேட்டிங்கன்னா, சார் நீங்க நம்புறீங்களான்னு தெரியல, மணிக்கு 1 லிட்டர் டீசல் ஃப்ரீ. கிட்டத்தட்ட ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 100 ரூபாய் உங்களுக்கு உங்க பாக்கெட்ல சேமிச்சு கொடுக்குது. சொல்ல போனா புகையா போற காசை உங்க பாக்கெட்ல கொடுக்குது. ஸோ இந்த இன்ஜின் அப்போ எவ்வளோ ஒரு நம்பகத்தன்மையான இன்ஜின், அது உங்களுக்கு நான் சொல்ல வேண்டாம். டீசல் சேமிப்புனா சும்மாவா? இன்னைக்கு கவர்மெண்ட்டுக்கு மிச்சம் கொடுக்குறோம், என்வாயர்மெண்ட்டுக்கு நம்ம மிச்சம் பண்ணி கொடுக்குறோம், நம்ம சேமிக்கிறோம். ஸோ இந்த APM டெக்னாலஜிக்காக பெரிய அளவில் மெனக்கட்டு நம்மளுக்காக இந்த புல் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஸோ பார்த்தீங்கன்னா இன்ஜினுடைய காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். கிர்லோஸ்கர் இன்ஜின் நான் சொல்லவே வேண்டாம், நீங்கள் ஆக்சுவலாக எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பீங்க. பெஸ்ட் பெர்ஃபார்ம் லீடர், வேர்ல்டு பெஸ்ட் பெர்ஃபார்ம் லீடர். இந்த இன்ஜின் நம்மளுக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸும், லோ மெயின்டெனன்ஸும், ஃபியூல் எக்கனாமி, ஸோ நல்ல ஒரு உங்களுக்கு ஆரோக்கியமான சேவிங்ஸும், நல்ல ஹெல்த்தியான ஒரு இன்ஜினுக்கு ஒரு இதயத்தையும் கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் டு புல். EX Plusல 5வது அதிசயம் பார்க்கலாமா? வாங்க ஸ்டார்ட். நம்ம புல் மிஷின்ல 5வது அதிசயத்தை பார்க்கலாம் வாங்க. 5வது அதிசயம் பார்கர் பம்ப் 54 cc லோடு சென்சிங் வேரியபிள் பிஸ்டன் டைப் பம்ப் கொடுத்துருக்காங்க. இதோடைய நம்ம வண்டியோடைய இன்ஜின் RPM ஹையர் RPMல 128 LBM நம்ம ஃப்ளோ ப்ரொடியூஸ் பண்ணுது. சொல்ல போனால் லிட்டர் பெர் மினிட் ஆயில் ஃப்ளோவை நம்ம மிஷின் ஹையராக நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குது. இதனால நம்ம ஆப்ரேட்டருக்கு கை வலிக்குது அந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. தேங்க்ஸ் டு புல்.
பார்கர் பம்ப் எங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி எங்களுக்கு செட் பண்ணி கொடுத்ததுக்கு சார் தேங்க்ஸ் டு நம்ம புல் சூப்பர் ஸ்மார்ட்டோடைய 6வது அதிசயம் கேரேஜ் கிங் போஸ்ட். ரெண்டுமே ஸ்டீலில் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு மிஷினோட பேக்கோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பேக்கோட லோடு ஃபுல்லாகவே கேரேஜ் கிங் போஸ்ட் தான் ஃபுல் பேலன்ஸ் பண்ணுது. ஸோ நம்ம வாங்கக்கூடிய இந்த மிஷின் எவ்வளோ உறுதியானதாக இருக்கணுங்கிறத இந்த கேரேஜ் கிங் போஸ்ட் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா ஹெவி ஸ்டீலில் பண்ணியிருக்கனால நோ கிராக், நோ டென்ஷன், சக்ஸஸ்ஃபுல் டிசைன், ஒண்டர்ஃபுல், 1000 டைம் தேங்க்ஸ் சொல்லலாம். ஸோ அதுக்கு மேலே சொல்லலாம் தேங்க்ஸ் டு புல். நம்ம புல் சூப்பர் ஸ்மார்ட் EX Plus மிஷினுடைய 7வது அதிசயம் ஸ்கொயர் கட் பக்கெட். The world biggest degree 207 degree ஸ்கொயர் கட் பக்கெட். ஸ்கொயர் கட் பக்கெட்டோடைய இந்த 207 டிகிரி ஸ்கொயர் கட் பக்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ பில்லர் ஃபவுண்டேஷன் ஒர்க்குக்கு நம்ம மிஷின் போகுது, ரெண்டலுக்கு போகுது அப்படின்னா அந்த ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா 10க்கு 10 பில்லர் குழி மார்க் பண்ணி நீங்கள் அதில் குழி தோண்ட சொன்னீங்கன்னா சன்ன சதுக்கமாக கேக்கு கட் பண்ண மாதிரி 10.25 to 10 அடி வரைக்கும் டெப்த்து ஸ்கொயர்டாக இருக்கும். ஸோ ஸ்கொயர்டாக எடுக்கும்போது நம்மளுக்கு பில்லர் ஃபவுண்டேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே கம்மியாக நம்மளுக்கு தேவைப்படும். ப்ளஸ் உள்ள ஒருத்தர் மேன் பவர் இறங்கி க்ளீன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இதனால் ஒரு மேன் பவர் வந்து சேவ் பண்ணுறோம் நம்ம. ஸோ எக்ஸ்பென்ஸ் வைஸ் சேவ் பண்ணுறோம், ஹியூமனையும் நம்ம சேவ் பண்ணுறோம். ஸ்கொயர் கட்டு பெரிய அளவில் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக பண்ணும். நம்ம புல் சூப்பர் ஸ்மார்ட்டோடைய 7வது அதிசயம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் கட் பக்கெட் 207 டிகிரி. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 7 அதிசயங்களுக்கு நிகரான அதிசயங்களை புல் சூப்பர் ஸ்மார்ட்டில் நான் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்டேன். அந்த 7 அதிசயத்துக்கு அப்புறம் 8வது அதிசயம் என்னன்னு யோசிக்கிறீங்களா? வாங்க பார்க்கலாம். நம்ம புல் சூப்பர் ஸ்மார்ட்டோடைய 8வது அதிசயம் ஹோப்ஸ் அண்ட் ரூப்ஸ் கேபின். அதிகமான உறுதியானது, அதிக பலம் கொண்டது, யானை பலம் கொண்டதுன்னு சொல்லலாம். சார், இந்த உலகத்தில் ஒரு மனித உயிருக்கு நிகரான ஒரு வேல்யூவான ஒரு விஷயம் ஏதாவது இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா? கண்டிப்பாக நான் நம்ப மாட்டேன். மனித உயிருக்கு நிகரானது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஸோ அப்படி இந்த நம்மளுடைய புல் சூப்பர் ஸ்மார்ட் மிஷினை இயக்கக்கூடிய புல் ஆப்ரேட்டருக்கு நம்ம என்ன பாதுகாப்பு கொடுக்கணும்னு யோசித்து டிசைன் பண்ணத ஒரு விஷயந்தான் ஹோப்ஸ் அண்ட் ரூப்ஸ் கேபின். சார், இது பார்த்தீங்கன்னா ஒரே பைப்பில், ஸ்டீம் பைப்பில் பெண்டு பண்ணி கொடுத்துருக்குறோம். எங்கேயுமே இடையில ஒரு ஜாயிண்ட் கூட கிடையாது. வெல்டிங் ஜாயிண்ட் பாட்டம் டு டாப் மட்டும்தான் வெல்டட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறம் அப்பர் டாப்பில் பார்த்தீங்கன்னா ரூப்ஸுக்கு கீழே 8 mm திக்னஸில் ஒரு லேயர் கம்ப்ளீட் க்ளோஸ்டான ஒரு ஷீட்டை வெல்டு பண்ணி மோல்டு பண்ணி உங்களுக்கு டிசைனில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதனால் இந்த மிஷின் ஏதாவது ஒரு அசம்பாவத்துக்குள்ள ஆளாண்டுச்சுன்னா இதுக்கு உள்ளே இருந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டருக்கு 0 லாஸ். சார், கட்டாயம் நீங்கள் சீட் பெல்ட் போட்டிருந்தீங்கன்னா 0 லாஸ். அது நாங்கள் அசூரன்ஸ் எங்களால் கொடுக்க முடியும். ஸோ அவ்வளோ சேஃப்டியாக அந்த டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தேங்க்ஸ் டு புல். முதல்ல கொடுத்த 7 அதிசயங்களும், உங்களுக்கு முதல் சொன்ன 7 அதிசயங்களும் இந்த வண்டியை வாங்கக்கூடிய ஓனருக்கான பெனிஃபிட்ஸ். ஆனால் நம்ம கடைசியாக கொடுத்த 8வது அதிசயம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிஷினை ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அதிசயமான ஒரு படைப்பு. முதல் பார்த்த 7 அதிசயங்களும் இந்த மிஷினை பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய வாங்கக்கூடிய அந்த முதலாளிக்கான பெனிஃபிட்ஸ். 8வது அதிசயமாக நம்ம தமிழனோட உன்னதமான படைப்பில் உருவான இந்த ஹோப்ஸ் அண்ட் ரூப்ஸ் கேபின் வந்து முழுக்க இந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டருக்கான பெனிஃபிட். தயவு செஞ்சு ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட் அவங்கள்ட்ட எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிறேன். கட்டாயம் எல்லாரும் சீட் பெல்ட் போட்டு வண்டி ஆப்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய ஹியூமனை சேவ் பண்ணுங்கள், குடும்பத்தை சேவ் பண்ணுங்கள். ஸோ நல்ல ஒரு தரமான தமிழோட படைப்பு எல்லாரும் எடுத்து கொண்டாடுவோம். சீட் பெல்ட் போட்டு உங்களோட பாதுகாப்பை நீங்கள் உறுதி செய்யுங்க. உங்களுடைய பாதுகாப்பு உங்கள் குடும்பத்தோட வளர்ச்சி, உங்கள் குடும்பத்துடைய வளர்ச்சி எங்களுடைய வளர்ச்சி, எங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய, நம்முடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய புல் மிஷினுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வியர் சீட் பெல்ட், சேவ் லைஃப்.